சில வார்த்தைகளை தியானித்து நாம் அப்படியே திருவிருந்துக்கு நேராக போகிறோம். நல்ல ஒரு அருமையான வார்த்தை இந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் எடுத்ததான செய்தியின் தொடர்ச்சியை இன்றைக்கு சில வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டிருப்பது உன்னை விட்டு விலகாத தேவன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஸ்தோத்திரம். விலகாத தேவன் அப்படின்றதான தலைப்பில் கடந்த நாட்களிலே வார்த்தைகளை நாம் பார்த்தோம். யாரை விட்டு கர்த்தர் விலக மாட்டார்? சொல்லுங்க பார்க்கலாம். யாரை விட்டு கர்த்தர் விலக? யார் கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்கிறார்களோ அவர்களை விட்டு கர்த்தர் விலக மாட்டார். ரெண்டாவது சொன்னேன், யாருடைய இருதயம் கர்த்தரோடு இருக்கிறதோ அவர்களை விட்டு கர்த்தர் விலக மாட்டார். இப்போ இருதயத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம். சாலமோனை பார்த்து தாவீது சொல்லுகிறான். அந்த வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாம. அப்போ நம்முடைய கர்த்தர் யாருன்னா நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். அதனால தான் அந்த இருதயம் கர்த்தரோடு கூட இருக்கணும். இருதயம் கர்த்தரோடு கூட இருக்குதா? அநேகர் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது வெறும் வாயளவில் இந்த ஜனங்கள் தங்களுடைய வாயினாலே என்னிடத்தில் என்ன பண்ணுறாங்க? சேர்றாங்க. தங்கள் உதடுகளினாலே தங்கள் வாயினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமும் எனக்கு தூரமாக இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய இருதயம் கர்த்தரோடு கூட இருக்குதா? யாருடைய இருதயம் கர்த்தரோடு கூட இருக்குதோ அவங்கள விட்டு கர்த்தர் விலக மாட்டார். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டு ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அந்த பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயத்துக்கு பேர் என்னது? பொல்லாத இருதயம். அப்போ கர்த்தர் யாரு? ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு ஒரு மனிதனுடைய இருதயம் விலகுது அப்படின்னா அவன் பொல்லாதவன். கடந்த நாட்கள் அதை நான் பார்த்தோம். ஒரு காரியம் நடந்தது பரலோகத்தில். எல்லா தூதர்களும் முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை துதித்து கொண்டிருக்கும் போது ஒரு தூதனுடைய இருதயம் மாத்திரம் கர்த்தரை விட்டு விலகினது. அப்படின்னா அவனுடைய இருதயம் அவனுக்கு என்ன நடந்தது? அவனுடைய இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகள் எழும்ப ஆரம்பித்தது. அவனுக்குள்ளாக நான் மேகங்களுக்கு மேலாக நான் ஏறுவேன். அதான் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 14வது அதிகாரத்திலே 13-14 வசனத்தில் சொல்லப்படுது. அவன் அவனுடைய இருதயத்தில் சொல்கிறான். அவன் வாயில சொல்லலை, அவன் இருதயத்தில் அப்படி நினைக்கிறான். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவன் பரலோகத்தில் தான் இருக்கிறான். சபையில் தான் நம்ம இருக்கிறோம், கர்த்தரோடு கூட இருக்கிறோம் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் கர்த்தரோடு கூட இருக்குதா? அவன் இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் வந்துடக்கூடாது. அவனுக்குள்ளே வந்ததான காரியம் என்ன அப்படின்னா, அவன் சொல்கிறான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன், வடபுறத்தில் இருக்கிறதான அந்த பர்வதங்களின் ஆராதனை கூட்டத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கும் மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாய். அதுதான் ரொம்ப முக்கியம். இருதயத்தில் சொன்னான். அப்போ அந்த இருதயத்தில் என்ன வந்தது? பொல்லாத சிந்தனைகள் அவனுக்குள்ளிருந்து வந்தது. அவன் தேவ தூதனாக இருந்தாலும் சரி, அவன் தேவ ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அது யார் கர்த்தருடைய விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, யாருடைய இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் எழும்ப ஆரம்பிக்குதோ அப்போவே அவங்க கர்த்தரை விட்டு விலகிடுறாங்க. நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? நான் கர்த்தரை விட்டு சபை விட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. சர்ச்சை விட்டு போயிட்டான் அப்படின்றதுனால கர்த்தரை விட்டு அப்போ தான் விலகிட்டான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சர்ச்சைக்குள்ளவே இருப்பான். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? அதான் தோட்டத்தில், அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க. அங்கே கர்த்தர் ஆதாமை பார்த்து கேட்குறார், நீ எங்கே இருக்கிறன்னு கேட்குறாரு. அவன் தோட்டத்தில் தான் இருக்கிறான். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அவனால் நிற்க முடியல.
கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தில் அவனால் கலிகூற முடியல. தேவனுடைய பிரசன்னத்தில் அவனால் கம்பீரிக்க முடியல. அப்போ எங்கே இருக்கிறான்? மரத்துக்கு பின்பாக அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். திருடன், இச்சையில் விழுந்தவன், பாவத்தில் விழுந்தவன். கர்த்தர் எதை செய்யாதன்னு சொன்னாரோ அதை செய்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறதான ஆத்துமா சாகும். அப்போ ஜீவன் உள்ளவன் தான் தேவனோடு, ஜீவன் உள்ள தேவனோடு யார் உறவாட முடியும்? ஜீவன் உள்ளவன் தான் உறவாட முடியும். அவன் செத்து போறவரேச்சே, அவன் எப்படி உறவாட முடியும்? நீ எங்கே இருக்கிற? தோட்டத்தில் தான் இருக்கிற. தோட்டத்தில் இருந்தால் நீ என்னோடு கூட உறவாடணுமே, எனக்கு முன்னால் வந்து நிற்கணும். நீ எங்கே இருக்கிற? தேவரீருடைய சத்தத்தை நான் கேட்டு நிர்வாணியாக இருக்கிறபடினால நான் மறைந்து கொண்டிருக்கிறேன். அத்தி இலைகளினாலே தன்னை மறைத்து கொண்டிருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தோட்டத்தில் தான் இருக்கிறோம், சர்ச்சில் தான் இருக்கிறோம், எல்லாருக்கும் அறிமுகமான ஆளாக தான் இருக்கிறோம். ஆனால் நீ கர்த்தரோடு இருக்கிறியா? உன் இருதயம் கர்த்தரோடு இருக்குதா? உன் இருதயத்தில் நீ கர்த்தரோடு கூட இருக்கிறியா? அவன் பரலோகத்தில் தான் இருந்தான். அவனுடைய இருதயத்தில் என்ன நினைச்சான்? தேவன் அவனுக்கு உயர்வை கொடுத்திருந்தாரு, தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாரு, தேவன் அவனுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்திருந்தார், கிருபைகளை கொடுத்திருந்தார், வரங்களை கொடுத்திருந்தார், வல்லமையை கொடுத்திருந்தாரு, அழகை கொடுத்திருந்தாரு. புரியுதா? எல்லாமே கொடுத்திருந்தாரு. ஆனால் என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணினான். பணம் நமக்கு தேவை, ஆனால் பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? நமக்கு என்ன வேண்டுமோ அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதில் என்ன செய்யணும்? போதும் என்கிறதான மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். என் மகா சொல்றா, அன்னைக்கு என்ன சொல்றா? எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வந்தியா? எழுதிட்டு வந்தேன். எப்படி எழுதிட்டு வந்த? நான் எப்படி எழுந்திருந்தாலும் எனக்குள்ள ஒரு அருமையான ஒரு காரியம் இருக்குது, வசனம் இருக்குது. என்னம்மா வசனம் இருக்குது? போதும் என்கிறதான மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பத்தியா, எனக்கு 35 மார்க் வந்தாலும் போதும் டேடி, எனக்கு 50 மார்க் வந்தாலும் போதும் டேடி, எனக்கு எத்தனை மார்க் வந்தாலும் போதும் டேடி, நான் திருப்தியாக இருக்கிறேன். அவளை என்ன செய்ய முடியும்? அசைக்கவே முடியாது. அப்படி இருக்கணும். சும்மா அவளை போட்டு வறுத்துக்கிட்டு நீ இப்படி எடுக்கணும். போதும் என்கிறதான மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற உயர்வு, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற செல்வங்கள், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற சாப்பாடு, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறதான எல்லா நன்மைகளும் எனக்கு போதும்பா. எனக்கு என்ன வேணும்னு கர்த்தர் நினைச்சு அவருக்கு தெரியும். அவருடைய ஞானத்தின்படியே என்னை நிரப்பி இருக்கிறார். அதில் நான் திருப்தியா இருக்கிறேன். அடே லூசிஃபர், உன் பிரச்சனை என்னது? உன்னை என்ன வேண்டியதற்கு மிஞ்சி நீ எண்ணினாயே. அப்ப என்ன செய்த? உன் இருதயத்தில் அப்படி நினைத்தாயே, அப்பவே நீ என்ன பண்ணிட்ட? கர்த்தரை விட்டு விலகிட்ட. அப்ப யாருக்கு கர்த்தர் கிருபை தருவார்? தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை தருவார். அப்ப நீ என்ன செய்திருக்கணும் லூசிஃபர்? நீ என்ன செய்திருக்கணும்? நான் இந்த நிலைமையில இருப்பதற்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. எனக்குள் இருக்கிற பிரகாசம், எனக்குள் இருக்கிற வல்லமை, எனக்குள் இருக்கிறதான மகிமை, எனக்குள் இருக்கிறதான அழகு, எனக்குள் இருக்கிறதான எல்லா வரங்கள், கிருபைகள் எல்லாமே தேவனிடத்திலிருந்து எனக்கு வந்தது. நான் தேவனுடைய உறவுக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவர் இயங்கிக் கொண்டிருக்க நானும் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த உறவு மட்டும் துண்டிக்கப்பட்டுருச்சுனாக்கா எனக்கு இருக்கிற எல்லாமே போயிடும் அப்படின்னு நீ நினைச்சிருந்தா உன்னை தாழ்த்துற. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிப்பார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். ஆனா நீ என்ன பண்ண? உயர்த்தின உன்னை. அப்ப வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான். நீ ஆலயத்தில் தான் இருக்கிற, நீ ஊழியத்தில் தான் இருக்கிற, நீ முன்ன என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்றையா? போதும் என்கிறதான மனதுடனே கூடிய தேவ பக்தி உனக்கு இருக்குதா? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற விசுவாசிகள் போதும், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் போதும், காணிக்கைகள் போதும், தசமபாகங்கள் போதும், எல்லாமே எனக்கு போதும் என்கிறதான திருப்தி எனக்குள்ள இருந்தாதான். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் அறியாரோ? அவருக்கு தெரியும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பறிபோயிடக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்தில் தான் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆலயத்தில் தான் இருக்கிறோம்? இருதய கர்த்தரோடு இருக்குதா? வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் இருதயம் கர்த்தரோடு இருக்குதா? உன் பிரயாணங்களிலே நீ இருந்தாலும் இருதயம் கர்த்தரோடு இருக்குதா?
பஸ்ஸில் நீ ட்ராவல் பண்ணலாம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம், பைக்கில் போகலாம், காரில் பறக்கலாம், நீ எந்த இடத்துல இருந்தாலும் கிச்சனில் ஒர்க் பண்ணலாம். உன் இருதயம் கர்த்தரோடு இருக்குதா? சினிமாவோடு இருக்குதா? இல்லை வேண்டாத காரியத்தோடு இருக்குதா? எங்கே உன் இருதயம் இருக்குது? கர்த்தரோடு கூட இருதயம் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ தூதனாக இருந்தாலும் சரி, அவன் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, என்றைக்கு இருதயம் கர்த்தரை விட்டு விலகுகிறதோ, இருதயத்திலே என்றைக்கு பொல்லாத சிந்தனைகள் எழும்புகிறதோ, அன்றைக்கே அவன் கர்த்தரை விட்டு விலகிடுறான். அதனால தான் வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. அடிக்கடி நான் சொல்கிறதான வார்த்தை நாகும் 1ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கிறோமா? நான் சொல்ல வேண்டிய வார்த்தை நிறைய உண்டு. சொல்லுங்க, வாசிங்க. நாகும் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்படிது தான் டேஞ்சரு. நமக்கு சத்துரு வெளியே இருந்தா பிரச்சனை கிடையாது. சத்துரு எங்க இருக்கிறான்? உள்ளவே இருக்கிறான். உனக்கு வேற ஆளு எதிரியா இருந்தா பிரச்சனை கிடையாது. உனக்கு நீயே எதிரியா இருந்தா, எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? புரியுதம்மா நான் சொல்றது? உன் கையே உனக்கு எதிராக இருந்தா அது யாரு? பிசாசு பிடிச்ச மனுஷன். அவன் கையில் ஒரு கூரிய கல்லு கிடைச்சது. அந்த கல்லை எடுத்து தன்னையே ரணமாக்கிக்கிறான். தன்னையே, தான் கையே தனக்கு விரோதமாக மாறிடுச்சு. தான் சிந்தையே. லூசிஃபருக்கு எங்க பிரச்சனை? அவன் ஞானம். உன் ஞானத்தினாலே நீ உன்னை கெடுத்து கொண்டாய். அதனால தான் தேவ பிள்ளைகளுக்கு போதுமான அளவுக்கு புத்தி இருந்தா போதும், அவன் அடக்கி வாசிப்பான். போதுமான அளவுக்கு கிருபை இருந்தா, அழகு இருந்தா, போதுமான அளவுக்கு திறமை இருந்தா அவன் அடக்கி வாசிப்பான். ஆனால் ரொம்ப வந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை எது தெரியுமா? நிறைய பேருக்கு ஆபத்து எது தெரியுமா? அவனுடைய ஞானமே. ரொம்ப தன ஞானியா நினைக்கிறது, ரொம்ப தன பெரிய ஆளா நினைக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிரி நமக்கு வெளியே இருந்தா ஈஸியாக நம்ம மேற்கொண்டுடலாம். ஆனால் எதிரி எங்கே இருக்கிறான் தெரியுமா? உள்ளவே இருக்கிறான். அதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு விரோதமான 3 பேர் சொல்லப்பட்டிருக்குது. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் 3 எதிரிகள், 3 பேர் சொல்லப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு விரோதமானவன், 2வது பொல்லாத நினைவு கொண்டிருக்கிறவன், 3வது துராலோசனைக்காரன். இந்த மூன்று பெயர்களையும் கொண்ட பாவ மனுஷன் அவன் நமக்குள்ளே இருக்கிறான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த 3 பெயர்களை கொண்ட பாவ மனுஷன் எத்தனை பேருக்குப்பா நான் சொல்றது? எல்லாம் எத்தனை பேர் அப்படி கேட்குறோம்? என்ன மனுஷன்? ஃபர்ஸ்ட் காரியம், கர்த்தருக்கு விரோதமானவன், பொல்லாத நினைவு கொண்டிருக்கிறவன், உனக்குள்ள ஆலோசனையை தருவான், பொல்லாத நினைவுகளை கொடுப்பான். கர்த்தருக்கு விரோதமானவன் எங்க இருக்கிறான்? உன்னிடத்திலிருந்து புறப்படுறான், உன்கிட்ட இருந்து புறப்படுறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அவன் என்ன செய்யறான்? உன்னை கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய தூண்டுவான், ஜெபிக்க விட மாட்டான். ஜெபிக்க வேண்டும் என்கிறதான ஆர்வம் உனக்கு இருக்கலாம், ஆனா நீ ஜெபம் பண்றியா? ஜெபிக்க வேண்டும் என்கிறதான ஆர்வம் நமக்கு இருந்தாலும் நம்மை ஜெபிக்க விட மாட்டான். யாரு? கர்த்தருக்கு விரோதமானவன், பொல்லாத நினைவு கொண்டிருக்கிறவன், துர் ஆலோசனைக்காரன். உள்ளவே உட்காந்துட்டு இருக்கிறானே, இன்னும் கொஞ்சம் நல்லா படுத்து தூங்கு, குளிப்பாட்டி விடுவான், தாளாட்டி விடுவான், ஜெபிக்க விட மாட்டான், மற்றவங்களோடு சமாதானமா இருக்க விட மாட்டான். ஆனா நம்ம ஆண்டவர் யாரு? சமாதானத்தின் பிரபு. அவர் எல்லாரோட சமாதானமா இருக்கவே விரும்புகிறார், சமாதானமா இருக்க வைக்கிற தேவன். நம்ம ஆண்டவர் கலகத்துக்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்துக்கே தேவன். நீ கலகம் பண்ணிட்டு இருக்கிறன்னா, உன் நிமித்தம் குடும்பத்தில் கலகம் வருதா? உன் நிமித்தம் மற்றவர்கள் பாதிக்கப்படுறாங்களா? அப்ப உனக்குள்ளிருந்து யார் புறப்பட்டு இருக்கிறது? அவனை விட்டுட்டிய வெளியே, அவனை விட்டுறாத, அவனை நசுக்கிடு, அவனை கொன்று. அது யாரு? உன் சுயம், உனக்குள் இருக்கிற பாவம். நன்மை செய்யணும்னு நீ நினைப்ப, ஆனா நன்மை செய்ய முடியாது. ஏன்? உள்ள இருக்கிறதான பாவ மனுஷனுக்கு நீ அனுமதி கொடுத்துட்டதுனால நன்மை செய்ய முடியாது. பரிசுத்த பவுலே அந்த காரியத்தை சொல்றாரு. வாசிங்க, பரிசுத்த பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவருடைய பரிசுத்த பவுல் அந்த காரியத்தை சொல்லும்போது ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். அவன் சொல்றான் பாருங்க, நான் செய்யறது எனக்கே சம்மதி. இது ஓப்பனா பேசணும்.
எப்போவுமே ப்ராக்டிக்கலாக ஓப்பனாக நிறைய பேர் மறைச்சிடுவாங்க. தனக்குள்ளே இருக்கிறதான பொல்லாத காரியத்தை மறைச்சிட்டு தனக்குள்ளே இருக்கிறதான மேன்மைகளையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பரிசுத்த பவுல் அப்படி கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இருக்கிறத ஓப்பனாக பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு தெரியுமா? எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறத செய்யாம நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் விரும்புறத செய்யாம நான் வெறுக்கிறதையே செய்யறேன் அப்படின்னு சொல்றான். 17வது வசனம். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற. அப்ப நீ ஏன் அதை விட்ட? உனக்குள்ள எது வாசமா இருக்குது? பாவம் வாசமா இருக்குது. கண்டுபிடிச்சான் பார்த்தீங்களா? எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்து, எனக்குள்ள நன்மை இல்லை. நான் விரும்புறதான நன்மையை செய்யாம விரும்பாததையே செய்கிறேன். அப்ப நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்து. தொடர்ந்து வாசிங்க, கொஞ்சம் உற்சாகமா வாசிங்க. அது எப்படி எனில், அதாவது என் மாம்சத்தில். எதை குறித்து சொல்றான்? தான் மாம்சத்தை குறித்து, தன்னை குறித்து சொல்றான். என்கிட்ட நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிறதான விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல. இப்ப என்னத்தை பேசுறான் அவன்? ஆவியில பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று நமக்குள் இருந்து எதிரடையாக இருந்து கொண்டிருக்குது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் உள்ள இருந்து போராடிக்கிட்டு இருக்குது. எதுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம்? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இப்ப எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான்? மாம்சத்தின் கிரியையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். எதுல பேசிக்கிட்டு இருக்கிறான்? ஆவியில பேசிக்கிட்டு இருக்கிறான். எதை குறித்து பேசிட்டு இருக்கிறான்? தான் பலவீனத்தை குறித்து, தன்னிடத்தில் இருக்கிற குறைகளை குறித்து, தன்னுடைய மாம்சத்தை குறித்தே பேசிக்கிட்டு இருக்கிறான். எப்படி பேசிட்டு இருக்கிறான்? நான் வாசியமா இப்போ வாசிச்சத, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஆவியில இருக்கிறேனே, நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதான என்னிடத்தில் ஐயோ எனக்குள்ளே தீமை உண்டு என்கிறதான ஒரு பிரமாணத்தையும், புரியுதாமா? பிரமாணத்தையும் காண்கிறேன். உள்ளான மனுஷன்ல பேசிட்டு இருக்கிறான். கையை உயர்த்தி ஒரு நிலைய சொல்லாமா? உள்ளான மனுஷன், அதுதான் ஆத்துமா. உள்ளான மனுஷன், அந்த ஆத்துமா தேவனோடு தொடர்பு கொள்ளும் போதுதான் இப்படி பேசும். ஆனா ஆத்துமா மாம்சத்தோடு போயிடுச்சு அப்படின்னா சபிக்க ஆரம்பிக்கும். ஆனால் தான் கர்த்தர் சொல்றாரு, ஒருவரையும் சபியாதிருங்கள், உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ எங்க பார்த்து எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான்? உள்ளான மனிதன்ல பேசிக்கிட்டு இருக்கிறான். வாசிங்க தொடர்ந்து. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய வார்த்தை ஆலயத்துக்கு வந்தாக்கா தேவனுடைய வார்த்தையின் மேல ரொம்ப பிரியம், வேதத்தை எடுத்தாக்கா வேத வசனத்தின் மேல ரொம்ப பிரியம். இதெல்லாம் எதுல பிரியமா? உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி இதுல பிரியமா இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற வேற ஒரு பிரமாணத்தை ஏன் அவயவங்கள்ல பார்க்கிறேன். எங்க அவயவம்? நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள்ல தேவனுக்கு விரோதமா போராடுற வேற ஒரு பிரமாணம் உள்ள இருக்குதான். அது என்ன செய்தான்? என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்ன பண்ணிடுது? சிறையாக்கி கொள்ளுகிறது. அடுத்து சொல்றான் பாருங்க, ரொம்ப பயங்கரமான, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலே இருந்து யார் என்னை விடுதலையாக்குவா? இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவா?
பரிசுத்த பவுல் அவனுக்கு பிரச்சனை எங்க என்பதை கண்டுபிடித்து விட்டான். அவனுக்கு பிரச்சனை எங்க தெரியுமா? அவனுடைய சரீரம்தான் அவனுடைய பிரச்சனை. அவனுடைய பிரச்சனை எது தெரியுமா? அவனுடைய சரீரம்தான். அந்த சரீரம் என்ன செய்து அவனை மரணத்துக்கு நேராக, பாவத்துக்கு நேராக இழுக்கக்கூடியதான சரீரம் என்பதை அவன் கண்டுபிடிச்சு விட்டான். எப்படி கண்டுபிடிச்சான்? அவனுக்குள்ள இருக்கிறதன ஆவியில அதை கண்டுபிடிச்சான். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும். மற்றவனை குற்றம் சொல்றியா? உனக்குள்ள பிசாசு உட்காந்துக்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? நான் சொல்றது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். மற்றவனை குற்றம் சொல்லாத. பிரச்சனை வந்ததா, நஷ்டம் வந்ததா, இழப்பு வந்ததா, வியாதி வந்ததா, உனக்குள்ள என்ன பிரச்சனை வந்தது? நீ எதை ஆராய்ந்து பார்க்கணும்? தன்னைத்தானே நிதானித்து பார்க்கணும். தற்பரிசோதனை செய்து பார்க்கணும். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுருக்கிறேன்னா, நான் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறேன்னா, என் இருதயம் விலகி இருக்குதா, நான் ஏதாகிலும் கர்த்தருக்கு விரோதமாக செய்திருக்கிறேன்னா, நீ உனக்குள்ளேயே பிரச்சனை வச்சுக்கிட்டு இருப்ப. நீ மற்றவனை குற்றம் சாட்டின அப்படின்னு சொன்னால் உன்னை போல மாயமாலமான ஆள் யாருமே கிடையாது. அப்போ இவன் பரிசுத்த பவுல் எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா, தன்னை நிதானித்து பார்த்து ஆவிக்குரியவன் தன்னைத்தானே என்ன பண்ணுறான்? எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நிதானித்து பார்க்கணும். அந்த நிதானித்து பார்க்கிறதான, அந்த பகுத்து அறிகிறதான அந்த ஆவியை கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு அந்த ஆவி வேணும்? அந்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் நமக்கு அப்படியே ஆண்டவர் சொல்லுவார், சொப்பனங்களை தருவார், தரிசனங்களை தருவார், வெளிப்பாடுகளை தருவார், உள் உணர்வுகளோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இதோ பார், இந்த மனுஷங்கிட்ட ஜாக்கிரதையாயிரு, இந்த குறிப்பிட்ட நபர் இவங்கிட்ட ரொம்ப விசுவாசி தான், ஊழியக்காரன் தான், ஆனால் கவனமாயிரு. நீ நீ வயசை பார்த்தோ, நீ ஆளை பார்த்தோ, இல்லை எதை பார்த்தோ நீ தப்பு கணக்கு போட்டுறார். உள்ளே இருக்கிறதான ஆவியானவர் சரியாக நம்மளுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா கைட் பண்ணுவார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்துப்பார். சில நேரத்தில் சொல்லிட்டப்பார், அங்கே இங்கே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காத, மற்றதெல்லாம் பிரச்சனை நினச்சிக்கிட்டு. பிரச்சனை எங்கே தெரியுமா? உங்ககிட்ட தான் பிரச்சனை. உன்னை சரிப்படுத்து. கர்த்தருக்கு விரோதமானவன், பொல்லாத நினைவு கொண்டிருக்கிறவன், துர் ஆலோசனைக்காரன் உனக்குள்ளிருந்து புறப்படுறான், உற்றாத. உனக்குள்ளிருந்து எழும்புறான், உற்றாத. அதை எழும்புனா என்ன நடக்கும்? உனக்கு தான் டேஞ்சர். உன் எதிர்காலம், உன் ஃபியூச்சர் எல்லாம் இருண்டு போயிடும், நரகத்துக்கு நேராக கொண்டு போயிடும். உன் பாவம் உனக்குள் இருந்து வருகிறதான அந்த சரீரம், அந்த மரணம் நேராக எங்கே கொண்டு போகுது? பாவத்துக்கு இழுக்குது. சோதர அதை கண்டுபிடிச்சான் பரிசுத்த பவுல், ஆவியில் கண்டுபிடிச்சான். அதனால தான் வேதத்தை எல்லாவற்றையும் ஆவிக்குரியவன் நிதானித்து பார்க்கிறான். அப்படின்னா கர்த்தர் மனிதனுடைய சரீரத்தை மண்ணினாலே உருவாக்கினார். அதனால தான் நம்முடைய சரீரம் ஸ்தோத்திரம் நம்மை மண்ணுக்கு நேராக என்ன செய்யுது? இழுக்குது. என்ன பண்ணுது? பொண்ணு கொடுத்தவங்க எந்த வீட்டிலேருந்து பொண்ணை கட்டணுமோ அந்த பொண்ணு யாருக்கு நேராக இருக்கும் தெரியுமா? இழுக்கும். தான் தகப்பன் வீட்டுக்கு நேராக இழுக்கும். இவர் என்ன பண்ணுவார்? தனக்கு நேராக இழுப்பார். இப்போ நம்ம எல்லாம் ஆண்டவர் பொண்ணு கட்டியிருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? அப்போ எங்கேருந்து நம்ம பொண்ணு எடுத்திருக்கிறாரு? மண்ணிலேருந்து பொண்ணு எடுத்திருக்கிறாரு. எதுக்கு? விண்ணுக்கு நேராக அவர் இழுக்கணும்னு பார்க்குறாரு. நம்ம என்ன பண்ண? தாய் வீட்டுக்கு நேராக போகணும். எனத்தோடு நான் எப்படி என் தாய் வீட்டை மறப்பேன்? அதான் வேதத்தில் சொல்ல, குமாரத்தையே கேள், உன் தகப்பன் வீட்டை என்ன பண்ணிவிட்டு மறந்துடு. அப்போ ஒரு ராஜா என்ன பண்ணுவார்? உன் அழகில் பிரிய நீ அதை விட்டுரு, அந்த மண்ணை விட்டுரு. அப்போ மண்ணு என்ன, ஆண்டவர் நம்மளை எப்படி கட்டி இருக்கிறாரு? நம்ம எங்கேருந்து உண்டாக்கி? மண்ணிலிருந்து, பூமியின் மண். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பூமியின் மண்ணிலிருந்து தேவன் மனுஷனை உண்டாக்கினார். அப்போ உண்டாக்கின ஒன்று அந்த மண் என்ன செய்யுது? அப்படியே மண்ணுக்கு நேராக இழுக்குது. ஆனால் அதே வேளையில் நல்லா விளங்கி கொள்ளுங்க சத்தியத்தை, அதே வேளையில் கர்த்தர் மனிதனை மண்ணினால் உருவாக்கி இருந்தாலும் அந்த மனிதனுக்குள்ளே தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா அவருடைய ஜீவ சுவாசத்தை, அதாவது அவருடைய தேவ ஜீவ ஆவியை மனிதனுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு நிலையிலேயே சொல்லாமா? அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டு அப்போ நல்லா விளங்கி கொள்ளணும். மண்ணு இழுத்தாலும் நமக்குள் இருக்கிற ஆவி பிரகாசமாக இருக்கணும். ஆனால் தான் வேதத்தில் சொல்லப்பட்டு நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க நீதிமொழிகள் 20:27. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா? எத்தனை பேருக்குள்ள ஆவி இருக்குது?
எத்தனை பேருக்குள்ள தேவன் தந்த ஆவி இருக்குது? மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவி என்ன தெரியுமா? தேவன் கொடுத்திருக்கிற தீபம். அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த தீபம் அணைந்து போகக்கூடாது. உன் தீவட்டி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். உன் விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தின் வெளிச்சத்தில் தான் சர்ப்பம் வந்தாலும் அடித்து போட முடியும், தேல் வந்தாலும் நசுக்கி போட முடியும். உன் தீபம் அணையக்கூடாது. அதனால தான் வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்குது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். அந்த ஆவிதான் தீபம். அந்த தீபத்தை அவித்து போடாத, அந்த ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிறதான ஆவி தேவன் தந்த தீபமா இருக்கிறது. அந்த தீபம் அணைந்து போகக்கூடாது. அதனால தான் ஸ்தோத்திரம், தாவீது கர்த்தரை பார்த்து சொல்றான், தேவனே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி கேட்குறோம்? எத்தனை பேர் கேட்குறோம்? வந்திருக்குதா உள்ள? தேவனே உமது பரிசுத்த ஆவி எனக்கு தாரும் அப்படின்னு கேட்டையா? அதுக்காக உபவாசம் பண்ணியா? அதுக்காக ராவும் பகலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? என் பாஸ்டரை, தேவனுடைய ஊழியக்காரர்களை, தேவனுடைய மனிதர்களை, தேவனுடைய அருமையான விசுவாசிகளை தேவனே உமது ஆவியில நிறைத்து அவர்களை நீர் நடத்துவது உண்மை என்று சொன்னா என்னையும் உமது ஆவியினால நிரப்பும் ஐயா அப்படின்னு ஜெபம் பண்றியா? அந்த ஆவி உள்ள பெற்றிருந்தா தானே நீ ஜெபம் பண்ண முடியும். உம்முடைய ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் அப்படின்னு ஜெபம் பண்ண முடியும். அப்போ தாவீது யாரு? தேவ ஆவியை பெற்றவன். அப்போ தேவனுடைய ஆவி எங்க இருக்குது? கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்குள்ள இருக்கிறாரு. அதனால கர்த்தர், அந்த தாவீது கர்த்தரை பார்த்து பேசுறான், தேவனே உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் அப்படின்னு கேட்கிறான். பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து கெஞ்சறான் ஆண்டவரை பார்த்து. அப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தாதான் நம்மிடத்துல எங்க பிழை இருக்குது, நமக்குள்ள எந்த இடத்துல தவறு இருக்குது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, எல்லாவற்றையும் யார் கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா ஸ்டீஃபன்? யார் கண்டுபிடிக்க? தேவாவியை பெற்றிருக்கிறியா? நீ பெற்றிருக்கிறியா தேவாவிய? தேவாவியை பெற்றிருக்கிறோமா? நமக்குள்ள இருக்கிற ஆவி தேவாவியா, பொய்யின் ஆவியா, வஞ்சிக்கிற ஆவியா, ஏமாற்றுகிற ஆவியா, உன்னையே ஏமாத்துதா? சில பேர் சர்ச்சைக்கு போய் மனதார பொய் பேசுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி பொய்யின் ஆவி. சர்ச்சைக்கு போய் வந்தாலும் ஜெபம் பண்ணாலும் இச்சை இருக்குதா? இச்சையின் ஆவி. புரியுதா? என்ன கவனிங்க, டக்குன்னு நோட் பண்ணிட்டு என்ன கவனிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா வார்த்தை உங்களுக்கு தான். என்ன ஆவி நமக்குள்ள இருக்குது? ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, பரிசுத்தமா இருக்க பரிசுத்தமா இருக்க, நீ ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக அப்படி நீ இழுக்கப்படுறனா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாரு? அந்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளாக உன்னை நடத்தி செல்வாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? புரியுதா? நமக்குள்ள என்ன ஆவி இருக்குது? தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? அந்த தாவீது சொல்லும்போது சொல்றான், ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்கொள்ளாதிருங்க. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்ம கிட்ட எங்க பிழை இருக்குது, எங்க தவறு இருக்குது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்க நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர். அப்ப தேவனுடைய ஆவி பரிசுத்த பவுலுக்குள்ள இருந்தபடினாலதான் அவனால கண்டுபிடிக்க முடிஞ்சது எனக்குள்ள எங்க பிரச்சனை. பிரச்சனை எது தெரியுமா? என் மாம்சம்தான் பிரச்சனை. கண்டுபிடிச்சான். அவன் தான் நல்ல மாம்சத்தை குறித்து சரியாக எழுதியிருப்பான். தேவனுடைய ஆவியை பெற்றவன். நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஐயோ இந்த மாம்சம் பொல்லாத மாம்சம், இது நிர்பந்தமான மனுஷன், இது மரண சரீரம், என்னை கண்டிப்பாக நரகத்துக்கு கொண்டு போயிடும். இந்த சரீரத்தின்படி நான் வாழ்ந்தா, இந்த மாம்சம் என்னை தூண்டுறது போலெல்லாம் நான் வாழ்ந்தா நிச்சயமாக நான் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? மாம்சத்தை கொழுக்க வைக்கிறோமா? மாம்சத்துக்கு தீனி போடுறோமா? மாம்சத்தை நம்ம திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமா? இல்லை ஆவிக்கு ஏற்றபடி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? அப்போது அந்த பரிசுத்த பவுல் அவனுக்குள்ளே இருந்ததான ஆவியானவரால் தான் அவனுக்கு பிரச்சனையே அவனுடைய மாம்சம் என்பதை அவன் கண்டுபிடிச்சான். அதே போல் பரிசுத்த ஆவி தாவீதுக்குள் இருந்ததுனால தான் அவன் பாவம் செய்த உடனே அவனுடைய பாவத்தை கர்த்தர் உணர்த்தின போது அவன் கர்த்தரை பார்த்து சொல்கிறான், தேவனே சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும். அப்போ தாவீதுக்கு பிரச்சனை எது? இருதயம். வெரி குட். அதை எப்படி கண்டுபிடிச்சான்? அவன் ஏற்கனவே கேட்டான், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். அப்ப அந்த பரிசுத்த ஆவி உள்ள இருந்த உடனே அவன் பாவத்தை கர்த்தர் உணர்த்தின உடனே எப்படி ஜெபம் வருது? தேவனே சுத்த இருதயத்தை எனக்குள்ள தாரும். அப்ப தாவீதே உனக்கு பிரச்சனை எது? இருதயம். எப்படி கண்டுபிடிச்ச? உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியினால. இருதயம் கர்த்தரோடு இருக்குதா?
இருதயத்தை இஷ்டம் போல இருதயத்திலிருந்து வேண்டாத காரியங்கள் எழும்ப நீ விட்டுட்ட அப்படின்னா பக்கத்தில் வந்து சேர்ந்துடுறவன் யாரு? பிசாசு. உனக்குள்ள இருக்கிறதான இருதயம் எப்படி இருக்குது? அந்த இருதயத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சான். சுத்த இருதயத்தை எனக்குள்ள தாரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனையே என் இருதயம் தான் என்பதை கண்டுபிடிச்சான். இருதயம் தான். ஏன்னா வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னது? எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எரேமியா 17:9. சீக்கிரம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. அதை கண்டுபிடிச்சு அதை அறிந்தவன் யார் சொல்லப்பட்டிருக்குதா? அதை அறிந்தவன் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதயமே திருக்குள்ளதும். யார் இருதயத்தை பற்றி சொல்கிறேன்? யார் இருதயத்தை பற்றி சொல்கிறேன்? தாவீது இருதயமா சொல்கிறேன்? உன் இருதயத்தை பற்றி சொல்கிறேம்மா. தாவீது இருதயம் சங்கீதத்திலே முடிஞ்சிச்சு. இப்போ எரேமியாவுக்கு வந்தாச்சு. எரேமியாவில் தீர்க்கதரிசி யாருடைய இருதயத்தை சொல்கிறான்? மனுஷனுடைய இருதயத்தை தான் சொல்கிறான். படிக்கிறனே, வாசிக்கிறனே, போதிக்கிறனே, போதகத்தை கேட்குறமே, நம்முடைய இருதயத்தை பற்றி தான் சொல்கிறான். இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. மகா கேடுள்ளது. இயேசு கிறிஸ்து கூட இருதயத்திலிருந்து தான் பொல்லாத காரியங்கள் வருதுன்னு அவர் போதிக்கிறாரு. வாசிங்க மார்க் 15ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். மார்க் 15:19. அம்மா மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம் சீக்கிரம். எப்படி எனில் இருதயத்திலே இருந்து பொல்லாத. நோட்ஸ் எடுக்கிறீங்களா? நோட்ஸ் எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சூத்திரம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. நீங்கள் எடுக்க மாட்டீங்களா? அவ்வளோ நான் கம்ப்யூட்டர் எடுக்க மாட்டீங்களா? எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாம் முக்கியமான வார்த்தை. இது அடுத்த வாரம் நான் பேச மாட்டேன். ஏசப்பா சொல்கிறாரு, எரேமியா சொல்கிறான், இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளது. ஏசப்பா சொல்கிறாரு, இருதயத்திலிருந்து தான் என்ன புறப்பட்டு வருது? பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரே. தாவீது, நீ தப்பு பண்ணதுக்கு காரணம் என்ன கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் அப்படின்னு ஒன்று என்ன நடந்திருக்குது? உனக்குள்ளே இருந்து விபச்சாரம் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னா, இச்சை எங்கிருந்து வந்திருக்குதுன்னா, அடுத்து சொல்லப்பட்டிருக்குது விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும். மற்றவன் பொண்டாட்டி நீ திருடுறியே, அந்த திருடு அந்த களவு எங்கிருந்து வந்திருக்குது? பொய் சொல்றதான காரியம் எங்கிருந்து வந்திருக்குது? இறுதி பொய்களும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வருது. அதனால தான் நாகும்ல சொல்லப்பட்டு கர்த்தருக்கு விரோதமான துர் ஆலோசனை கொண்ட பொல்லாத நினைவு கொண்டிருக்கிறவன் உனக்குள்ளிருந்து புறப்பட்டான். அதுதான் ஏசப்பா சொல்றாரு. என்னது சொல்றாரு? இருதயத்திலிருந்து தான் எல்லாம் புறப்பட்டு வருது. வேண்டாத காரியங்கள் எல்லாம் எங்கிருந்து வருது சுமதி சிஸ்டர்? இருதயத்திலிருந்து வருது. நம்முடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் புறப்பட்டு வருதுன்றாரு. அந்த பாவ மனுஷன் நமக்குள்ளே புறப்படக்கூடாது. பாவங்கள் நமக்குள்ளிருந்து புறப்படக்கூடாது. அது நம்மை பரலோகம் போவதை தடுத்து விடும். புரியுதுங்களா? அதுக்கு நீ அனுமதி கொடுத்தா. திடீர்னு அந்த ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு மாதிரி நம்முடைய சரீரம் பண்ணும். ஆனால் நமக்கு போதிக்கிறது என்னது? நாம் கேட்ட போதகம் என்ன? நமக்கு கேட்ட சத்தியம் என்ன? அந்த சத்தியத்தின்படி நம்மை நாம், அதான் வேதம் சொல்லப்பட்டிருக்குது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணு? நீ காத்துக்கொள். காவல் வேலி அடைக்கப்படாத தோட்டம் மேய்ந்து போடப்படும். ஏன் இருதயம் பாழா போன இருதயம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் வேலி அடைக்கப்படலை? சண்டே கிளாஸ் கூட அட்டன் பண்ண ஆள் கிடையாது. நான் அப்பா அம்மா சர்ச்சைக்கு போய் வந்தாலும் நான் சர்ச்சைக்கு போக மாட்டேன். அவங்க என்னத்தை போதிச்சாங்களோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அவங்களும் எனக்கு சரியாக போதிக்கலை. ஆனால் பிறகு சத்தியத்தை அறிந்து கொண்ட உடனே இன்றைக்கு என் இருதயத்தை வேலி அடைச்சிருக்கிறேன். இப்போ எது கண்டுபிடிச்சிருக்கிறேன்? நான் திட்டுறேன், நான் சத்தம் போடுறேன், நான் கடிந்து கொள்கிறேன். நேற்று கூட லாரி டிரைவரை ஒருத்தரை போட்டு, அவர் பாவம் புதுசாக வந்துட்டு இருக்கிறார். போனதுக்கப்புறம் நான் சாயங்காலம் அவருக்கு ஃபோன் பண்ணேன். மனுஷன் பாவம் அடுத்த வாரம் வராதுன்னு வேறு சொல்லிட்டேனே அப்படின்னு ஃபோன் பண்ணால், ஐயா சொல்லுங்கள் அப்படின்றாரு. ஐயா தப்பு, நான் தூங்குறது தப்பு, நான் திட்டுறது கஷ்டமாக இருக்குது. ஐயோ நீங்கள் எப்படினாலும் திட்டுங்கன்றாரு. நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு. நீங்கள் தான் எனக்கு வேணும். டீச்சருக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, குட்டு வாங்கினாலும் திட்டு வாங்கினாலும் நல்லா படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் பிடிக்கும். அல்லேலூயா, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. அதனால தான் நான் ஏன் இந்த கோபம் வருது? சர்ச்சில் போய் தூங்கிட்டு வந்தாக்கா எல்லாம் வேண்டாத ஆவி உள்ளே வந்துடும்.
சர்ச்சைக்கு போய் சரியாக வசனத்தை கவனிக்காமல் ஜோஷுவா வந்து நேற்று சொன்னார், 2 வாரம் எனக்கு கஷ்டமாக, அப்படி திருப்தி அந்த அளவுக்கு. என் மனைவி இருக்கிறாங்க, நல்லா பேசுனாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டரும் நல்லா பேசுனாங்க. ஆனால் அவருக்கு என்ன வந்து சொல்லிட்டு போனார், சிங்கம் கர்ச்சித்தா தான் பாஸ்டர், எனக்கு அப்போ தான் பயத்தோடு சரியாக கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அதை சொல்கிறேன்? என்னுடைய அனுபவம் வேறு, என் மனைவி வந்த அனுபவம் வேறு. அவங்க பாவம் அறியாதவங்க. நல்ல பிள்ளையை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. உதவா கரைக்கு எல்லாமே பெஸ்ட்டாக, வேஸ்ட்டானவனுக்கு டேஸ்ட்டாக கிடைக்குது, டேஸ்ட்டானவனுக்கு வேஸ்ட்டாக கிடைக்குது. வேஸ்ட்டானவன் டேஸ்ட்டானவர் கொடுத்தாரு. அவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் என்ன ஆராய்ந்து பார்க்குறேன், என்னை பார்த்து தான் இந்த பிரசங்கத்தை எடுக்கிறேன். இருதயத்திலிருந்து தான் இப்படிப்பட்ட காரியங்கள் வருது. கர்த்தரை விட்டு விலகி நரகத்துக்கு போகிறான் அப்படின்னாவே இருதயம் தான் பிரச்சனை. அதனால தான் கர்த்தர் கேட்குறாரு, மகனே உன் இதயத்தை என்ன பண்ணு எனக்கு தான். ஏன்னா இருதயம் தான் பிரச்சனை. எந்த இருதயத்தை கேட்குறாரு? ஆபேல்கிட்ட கெட்டு போன இருதயத்தை கேட்டார். ஏன்? அது சுத்தமாக நான் மாற்றிடுறேன் அப்படி கேட்டார். அப்போ அந்த இருதயத்திலிருந்து வேண்டாத காரியம் புறப்படும் போது, பாவம் புறப்படும் போது, துஷ்ட பாவ மனுஷன் புறப்படும் போது அதுக்கு அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா அது நேராக நரகத்துக்கு கொண்டு போகும், பரலோகத்துக்கு விடாது. அப்போ பரலோகத்துக்கு போக விடாது எது? மாம்சத்தின் கிரியை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கலாத்தியரில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குதே, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குது. 19:21 வசனம் வெளியரங்கமாக இருக்குது. அது என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். சில பேர் சொன்னாங்க சபைக்கு வரும்போது, ஃபஸ்ட்டு ஒரு நாள் பைபிள் ஸ்டடி முடித்த உடனே சொன்னாங்க, நான் மட்டும் இந்த இடத்துல வரலன்னா என் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்தது, அப்படி தான் வாழணும்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் என்னை கர்த்தர் உணர்த்திட்டாரு, இதுக்கு மேலே என்னால் எனக்கு பாவம் செய்ய முடியாது. இந்த பேசுகிறீங்கள வசனத்தை, பொல்லாத பாவத்தை பச்சையாக இருந்தாலும் சொல்கிறீங்களே, இதிலெல்லாம் நான் அகப்பட்டிருந்தேன். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்டவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தின் கிரியை என்ன செய்து வெளியரங்கமாக, அது என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வில்லிசூனியம், பகை, விரோதம். இதெல்லாம் பெரிய பாவம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் பகை இருக்குதா? வைராக்கி இருக்குதா? விரோதம் இருக்குதா யார் மேல்னா? வைராக்கி இருக்குதா? பகை இருக்குதா யார் மேல்னா? சண்டைகள் இருக்குதா? பொறாமைகள் இருக்குதா? கோபங்கள் இருக்குதா? மூர்க்கங்கள் இருக்குதா? எரிச்சல்கள் இருக்குதா? இதெல்லாம் சுவாசிங்க தொடர்ந்து. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும்? எத்தனை பேர் நான் பரலோகத்துக்கு போகணும்? சர்ச்சைக்கு வந்துட்டோமே, நல்ல ஆண்டவரை தேடுறோமே, முடிவில் பரலோகம் போகணும் இல்லை? எத்தனை பேர் பரலோகம் போகணும்? இது 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 வந்து நிழலாட்டம். ஆனால் நம்ம நிஜத்துக்குள்ளே போகணும், பரலோகத்துக்குள்ளே போகணும். அப்படி போகணும்னா இதுக்கு இடம் கொடுக்காதீங்க. பட்டியல் போட்டிருக்குது இல்லை? வீட்டில் போய் கூட தியானிச்சு பாருங்கள், எனக்குள்ளே எதெல்லாம் இருக்குது. இருந்தாக்கா உங்களை நீங்களே நொந்து கொண்டு அதை உங்களை விட்டு அகற்றுறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். எது நம்மளை பரலோகம் கொண்டு போகும்? ஆவியானவர் தான் நம்மை கொண்டு போகும், மாம்சம் கொண்டு போகாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அவங்க ஆரம்பிக்கிறாங்க, இவங்க முடிக்கிறாங்க. அவங்களுக்கு பாதி வசனம் தெரியல, இவங்களுக்கு பாதி வசனம் தெரியல, முழு வசனமும் தெரியணும். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணாது? சுதந்தரிக்க முடியாது. அப்போ நமக்குள் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படணும். அப்போ ஆவியின் கனி தான் எங்கே கொண்டு போகும்? அப்போ ஆவியின் கனி எது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளே. அப்படி தானே? அடுத்தது ஒன்றுமில்லை, கிறிஸ்துவின் உடையவர். தான் ரொம்ப முக்கியம். நீ கிறிஸ்துவின் உடையவனா? கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாம, நீ சிலுவையில் அறைந்திட்ட. ஒரு பாஸ்டர், பெரிய மூத்த போதகர் சொல்கிறாரு, என்னால் பாவம் செய்ய முடியாதுன்னு தம் கட்டிட்டு இருக்கிறவன் மாயமாலக்காரன். நான் பாவம் செய்ய மாட்டேன், பாஸ்டர் இப்படி போதிச்சிருக்கிறாரு, வேதம் இப்படி சொல்லுது, அப்படியே தம் கட்டிக்கிட்டு பாவம் செய்ய மாட்டேன்ப்பா
அது அல்ல உண்மையான ஒரு காரியம். என்னால் பாவம் செய்ய முடியல, எனக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், பாவம் செய்யணுன்றதான எண்ணம் எனக்கு வந்தாலும் எனக்கு பலன் இல்லை, என்னால் முடியல அப்படின்ற அனுபவத்துக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டா அவன் பாக்கியம் உள்ளவன். பாவம் செய்ய மாட்டேன், கோவப்படக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இச்சை வரக்கூடாது, தம் கட்டிட்டு இருக்கிறது இல்லை, இச்சை எனக்குள்ளே வர முடியாது. ஏன்னா நான் இச்சை உள்ளவன் தான், ஆனால் அவன் செத்து போயிட்டான். ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவை ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எப்போ நடக்கும் தெரியுமா? பலிபீடத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை வைக்கணும், நம்மை பலிபீடத்தில் வைக்கணும். அவருடைய அக்கினி நமக்குள்ளே இறங்கும்படி, நம்மை சுட்டெரித்து போடு பரிசுத்த அக்கினி நமக்குள்ளே பற்றி எரியும்படி கண்களை அந்த அக்கினி கொளுத்தணும், சிந்தையை அந்த அக்கினி கொளுத்தணும், நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய சரீரத்தின் அவயவங்களில் அந்த அக்கினி பற்றி எரிந்தால் பாவம் சுட்டெரிக்கப்படும், பரிசுத்தம் நமக்குள்ளே பெருகும். கண்ணை பார்த்தா பரிசுத்தமாக இருக்கும், சிந்தையை பார்த்தா பரிசுத்தமாக இருக்கும், நாவு வாயை பார்த்தா பரிசுத்தமாக இருக்கும். தம்பி ஸ்டீஃபன் அன்றைக்கி சொல்கிறான், காரில் வரும்போது பாஸ்டருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அப்படின்றான். அவனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை பரிசுத்தமாக வரும், சிந்தை பரிசுத்தமாக இருக்கும், இருதயம் பரிசுத்தமாக இருக்கும், நம்மளை நினைக்கும் போதே நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் வரும். இது எப்படி? மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படணும்னா ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தில் நம்மை வைக்கணும். ஸ்டீஃபன், எனக்குள்ளிருந்து மாற்றம் கிடையாது, உனக்குள்ளிருந்து என்ன செய்யணும்? கிருபை பொருந்தின வசனங்கள் வாயிலிருந்து புறப்படணும். சகோதரி சொன்னாங்க, வாயில் பாஸ்டர் வாயிலிருந்து புறப்படுற அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்தும் அப்படி வார்த்தை புறப்படும். இந்த விசுவாசி ஜெபம் பண்ணும்போது என்ன அருமையாக வார்த்தைகள், அது எது எப்படி வரும்? உனக்குள்ளே இருக்கிற அந்த மாம்சத்தை ஒவ்வொரு நாளும் நீ பலிபீடத்தில் வச்சு நீ ஆவியில் பலனடையும் போது உன் ஜெபமும் உன் துதியும் உன் ஆராதனையும் உன் வேத தியானமும் இன்பமாக இருக்கும். எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? அவங்க பேசும்போது குடும்பத்தில் பிரச்சனை வராது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராது. பிரச்சனையே வந்தாலும் நீ உன்னை கொஞ்சம் அடக்கி வாசிப்ப. எந்த இடத்துல வாயை திறக்கணும், எந்த இடத்துல வாயை திறக்கக்கூடாது, உனக்குள்ள நல்ல பரிசுத்த ஆவியானவர் கைட் பண்ண ஆரம்பிப்பார். இந்த மாதத்தில் அதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். கேட்கறது முக்கியம் இல்லை, கேட்கிறத நடைமுறைக்கு அபியாசப்படுத்த வேண்டும். சொல்கிறது புரியுதுங்களா? இன்றைக்கி வந்த வார்த்தையை அப்படியே நடைமுறைக்கு கொண்டு போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இருந்து நிற்போம்.